கடும் சண்டைக்கு மத்தியில் ஈரான் அறிமுகம் செய்த புதிய ஆயுதம். நடுவானில் விரட்டியடிக்கப்பட்ட அமெரிக்க விமானங்கள். கடும் குழப்பத்தில் அமெரிக்க ராய் அரேபியா மீது ஏமன் ஹவுதி படைகள் அறிவித்த கடல் முற்றுகை அமலுக்கு வந்தது. 6 பிரம்மாண்ட சரக்கு கப்பல்கள் சவுதிக்கு செல்லாமல் வந்த வழியே திரும்பின. ஈரான் மீது அமெரிக்கா தனது 11வது நள்ளிரவு தாக்குதலை நடத்தியது. இதற்கு பதிலடியாக ஒரே நேரத்தில் வளைகுடா நாடுகள், ஜோர்டான், சிரியாவில் உள்ள அமெரிக்க நிலைகளை ஈரான் பதம் பார்த்துள்ளது. முக்கியமாக குவைத்தில் உள்ள அமெரிக்காவின் அரிஃப்ஜான் ராணுவத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள ஹை மொபிலிட்டி ஆர்டிலரி ராக்கெட் சிஸ்டம் எனப்படும் ஹிம்ரா சிஸ்டத்தை தரையிலிருந்து தரை இலக்குகளை தாக்கக்கூடிய மிசைல் மூலம் ஈரான் அழித்துள்ளதாக அறிவித்துள்ளது. இதன் மதிப்பு சுமார் 200 கோடி ரூபாய். இது குறித்து குவைத் மன்னராட்சி நிர்வாகமோ பென்டகனோ எந்த விளக்கத்தையும் அளிக்கவில்லை. ஆபரேஷன் சாகே, அதாவது மின்னல் தாக்குதல் நடவடிக்கையின் 18வது அலையின் ஒரு பகுதியாக இந்த ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக ஈரான் ராணுவம் அறிவித்துள்ளது. இதனிடையே ஈரானின் ராணுவ செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் அக்பர் மிரினியா வெளியிட்டுள்ள செய்தியில், ஈரான் புதிய வான் பாதுகாப்பு அமைப்பை அறிமுகம் செய்திருப்பதாகவும் ஏற்கனவே சேதமடைந்த அமைப்புகள் சரி செய்யப்பட்டிருப்பதாகவும் தற்போது அமெரிக்க விமானங்கள் நடுவானில் முன்பை விட அதிக அளவில் விரட்டியடிக்கப்படுவதாகவும் கூறியுள்ளார். ஈரானின் தாக்குதலில் கடந்த ஜூலை 17ஆம் தேதி ஜோர்டானில் உள்ள அமெரிக்காவின் அல்-அஸ்ராக் ராணுவ தளத்தில் 2 அமெரிக்க ராணுவத்தினர் கொல்லப்பட்டனர். ஈராக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தில் ஒருவர் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா நடத்தி வரும் தாக்குதலில் இதுவரை சுமார் 50க்கும் மேற்பட்ட அப்பாவி ஈரானியர்கள் கொல்லப்பட்டனர். பொதுமக்களின் பயன்பாட்டிற்கான அரசு சொத்துக்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்துவதாக ஈரான் கூறியுள்ளது. இதற்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்களை தாக்குவதாகவும் விளக்கம் அளித்துள்ளது. ஆபரேஷன் சாகே, அதாவது மின்னல் தாக்குதல் நடவடிக்கையின் 18வது அலை தாக்குதலில் இதுவரை பஹ்ரைன், குவைத், கத்தார், ஓமன், ஜோர்டான், சிரியா, சவுதி அரேபியா, இஸ்ரேல் ஆகிய 8 நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை ஈரான் தாக்கியுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் சவுதி மன்னராட்சி நிர்வாகம் ஏமன் மீது வான்வழி முற்றுகையை செயல்படுத்தி வருகின்றது. ஏமனின் சனா விமான நிலையத்திற்கு எந்த விமானமும் வராத வகையிலும் சவுதியிலிருந்து வந்து சென்ற விமானங்களை ரத்து செய்தும் மன்னராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுத்தது. இதற்கு பதிலடியாக ஏமனை ஆட்சி செய்யும் ஹவுதி அரசு நிர்வாகம் சவுதி மன்னராட்சி நிர்வாகத்திற்கு எதிராக கடல் முற்றுகையை அறிவித்துள்ளது. செங்கடல் மற்றும் பாப் அல் மந்தாப் நீரிணை வழியாக எந்த சரக்கு மற்றும் எண்ணெய் கப்பல்களும் சவுதி அரேபியாவிற்கு செல்லக்கூடாது, அங்கிருந்து திரும்ப கூடாது என்று உத்தரவிட்டு கப்பல் நிறுவனங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பப்பட்டுள்ளது. இதனிடையே சவுதி அரேபியாவிற்கு வந்த 6 எண்ணெய் கப்பல்கள் ஏமன் படைகளின் எச்சரிக்கையை அடுத்து வந்த வழியே திரும்பிச் சென்றுள்ளன. இது குறித்து விளக்கம் அளித்துள்ள ஏமன் ஹவுதி நிர்வாகம், முற்றுகை பதிலடியாக முற்றுகை என்ற கொள்கையை வகுத்துள்ளோம். இது உணர்வு பூர்வமான முடிவு உள்ளது. உயர்தர பாதுகாப்பு ராணுவ யுக்தியின் ஒரு பகுதியாகும். பொருளாதாரத்தில் கை வைப்பது ஒரு நாட்டின் பாதுகாப்பில் கை வைப்பதற்கு சமம் என்று சவுதியை கண்டித்துள்ளது. எதிர்காலத்திற்கு தேவைப்படும் எந்த ஒரு துணிச்சலான முடிவையும் எடுப்பதற்கு ஏமன் நிர்வாகம் ஒருபோதும் தயங்காது என்றும் சவுதிக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.